பிரைஸ் தி லார்ட். இன்று கூட ஆபத்தை எப்படி எதிர்கொள்வது பார்க்கலாம். வேதம் அப்படியாக ஆபத்தை 4 விதமாக எதிர்கொள்ளும்படியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆபத்தை தேவனுடைய நாமத்தினால் எதிர்கொள்ள வேண்டும். தாவீது பெலிஸ்தியனாக நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் இடத்தில் வருகிறாய், நான் ஒன்று நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவத்தின் தேவனாக சேனையின் கர்த்தரால் வருகிறேன் என்று சொல்லி கோலியாத்தை ஜெயம் எடுக்கிறான். அடுத்தது ஆபத்தை கர்த்தருடைய மகிமைக்காக தேவ வல்லமையோடு எதிர்கொண்டு ஜெயிக்க வேண்டும். கிதியோன் அப்படித்தான் 1,35,000 மீதியானங்களை 300 பேரை கொண்டு மனுஷன் துரத்தும்போது துரத்தி தேவ நாம மகிமைக்காக ஜெயம் எடுத்தான். மூன்றாவது பெரிய ஆபத்தை உண்மையுள்ள தேவனை ஆராதித்து ஜெயம் எடுக்க வேண்டும். அப்படித்தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் தங்களை பயமுடுத்த நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக நின்று, நீ நிறுவின சிலுவை நாங்கள் வணங்குவதில்லை, எங்களை ஆராதிக்கிறதே எங்களை தப்புவிப்பார் என்று சொல்லி பெரிய நெருப்பு சூளையில் இருந்து தப்பித்துக் கொண்டார்கள். அடுத்தது விசுவாசத்தோடு நாங்கள் பெரிய பிராபலத்தை எதிர்கொள்ள வேண்டும். காலேப் அப்படித்தான் 85 வயசுல விசுவாசத்தோடு ஏனோக்கேலை ஜெயித்து கானான் தேசத்தை சுதந்திரத்துக் கொண்டான். ஆமேன்.